கோயம்புத்தூருடைய மையப்பகுதி டவுனால் பகுதியாக இருந்தாலும் சரி, மரக்கடை பகுதியாக இருந்தாலும் சரி, NH ரோடு, ஒப்பனகார தெரு, ரங்கே கவுடர் வீதி, ராஜா ஸ்ட்ரீட், இது எல்லாமே வணிக பகுதிகள். ஜவுளி இருக்கும், தங்கம் இருக்கும், எலக்ட்ரிக்கல் ஜாமான் இருக்கும், மர ஜாமான்கள் இருக்கும், மளிகை பொருட்கள் இருக்கும், வாசனை திரவியங்கள் இருக்கும். இது எல்லாமே இருக்கு. இது தவிர பூ மார்க்கெட் போன்ற பகுதிகளில் நூல் வியாபாரம் இருக்கும். இது எல்லாமே தமிழர்கள் பாரம்பரியமாக வியாபாரம் பண்ணிட்டு இடம். இங்கே தான் கலவரம் நடந்தது. வேற இங்கே அது கோயம்புத்தூரில் பீலமேட்டுலையோ சிங்காநல்லூர்லையோ கலவரம் நடக்கல. ஏன்னா இங்கே தொழிற்சாலை இருக்குது. வணிகம் எங்கே நடந்ததோ அங்கே தான் கலவரம் நடந்தது. அந்த கலவரம் முடிஞ்சதுக்கு பின்னாடி 2 வருடத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் இருந்த அத்தனை வணிகமும் தமிழர்கள் பண்ணிட்டு இருந்த வணிகம் எல்லாம் வடநாட்டார்கள் கையில், குறிப்பாக குஜராத்திகள், ராஜஸ்தானிகள் கையில் போய் சேர்ந்துச்சு. அவன் யாரும் கலவரத்தில் வரல, பாதிக்கப்படலை. ஆனால் பாதிக்கப்பட்டதும் தமிழர்கள் தான். தமிழர்களாக இருக்கக்கூடிய மக்கள் தான் பாதிக்கப்பட்டாங்க. ஆனால் வணிகம் முழுக்க அங்கே போச்சு. இன்னைக்கு அந்த அந்த ராஜஸ்தான், குஜராத் சேர்ந்த மார்வாடிகள், பனியாக்கள் என்ன பண்றாங்கன்னா, ரங்கே கவுடர் வீதியை ஜெயின் தெருவா மாத்தன்னு கோரிக்கை வச்சு போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறான். நான் குஜராத்தோட கோயம்புத்தூரை சேர்த்தோன்னா அவன் இந்த தேர்தல் அண்ணாமலையை வச்சு கூட்டம் நடத்தினான். நான் என்ன சொல்ல வரேன்னா, நாங்கள் மதுரை மக்களுக்கு சொல்றோம், இவனுக்கு சொல்றதை நம்பி போனீங்கன்னா இருக்கக்கூடிய மதுரையில் இருக்க மிச்சம் மீதி பிசினஸும் வடநாட்டாங்க கையில், மார்வாடி கையில் போய் சேர்ந்துடும். அவங்க தான் இவங்க ஃபண்டு பண்றாங்க. இவங்களுக்கு நிதி உதவி முழுக்க அவங்க தான் பண்றாங்க. அவங்க நிதி உதவி அவங்க வளர தான் இந்த அமைப்புகள் வளர்ந்து கொண்டே போய் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழலை, மதவெறி என்பது சாதாரண நடக்கிறது இல்லை. மதவெறிக்கு பின்னால் ஒரு காரண காரியம் இருக்குது, பொருளாதார காரணங்கள் இருக்குது.